இது வந்து நியூ வெர்ஷன் 3000ன்றது வித்தவுட் சிடி வரும். இந்த கண்ட்ரோலர் ரீசெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் அட்வான்டேஜ் என்னென்னா இதோடைய டிஸ்பிளே. ஸோ டிஜே ஸ்கிப் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. ஓகே, இப்போ வந்து காரில் இருக்கேன், ஸ்டுடியோவில் இல்லை, அதாவது நம்ம அகாடமியில் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அகாடமிலேருந்து வெளியே வந்து ஒரு பிளாக் வீடியோ மாதிரி நான் போடுறேன். இது வரைக்கும் நான் அது மாதிரி போட்டது கிடையாது. என்னென்னா பைனியர் டிஜேலேருந்து ஒரு இன்வைட் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இன்வைட் வந்து பைனியருடைய டாப் 3 ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப் தான் போயின்னு இருக்கேன். ஸோ இந்த டாப் 3 ப்ராடக்ட்ஸ் என்னென்னா அவங்களுடைய ஹை அண்ட் சிடிஜே 3000 பிளேயர், அப்புறம் டிஜேஎம் V10 மிக்சர், அப்புறம் ரீசெண்டாக லான்ச் ஆன XDJ RX3. இந்த 3 டாப் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே ஒர்க் ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எனக்கு இன்வைட் வந்தது. ஸோ அதனால் பெயிண்ட் இருக்கேன். பேசிக்காக இந்த இன்வைட் நான் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா நிறைய வேலை இருக்குது. பட் உங்களுக்காக தான் இந்த இன்வைட்க்கு நான் போகிறேன். ஒரு சின்ன ஒரு ப்ளாக் மாதிரி முடிஞ்சளவுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்குமே எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளாகிங் தான் பண்ணுறது. இது வரைக்கும் நிறைய நான் ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், நிறைய ஷோஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் ப்ளாகிங்லாம் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ப்ளாகிங் பண்ணுறேன்னா எதுக்கு அங்கே பார்க்குறேன்னா, நான் வந்து டிராஃபிக்கில் நிற்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆப்போசிட் வண்டி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ப்ளாக் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்காக தான். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து மெசேஜஸ்லாம் அனுப்புறீங்க, உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அப்ரோட்லேருந்து கால் பண்ணுறீங்க. ஸோ அந்தளவுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட வீடியோஸ்லேருந்து ஒரு ஐடியாவது உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய கண்ட்ரோல்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இதுதான் வந்து RX3 கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் ரீசெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் அட்வான்டேஜ் என்னென்னா இதோடைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது வந்து 10.1 inch டிஸ்பிளே. நம்ம டாப் ரேட்டட் டிஜே கண்ட்ரோலர். சரிங்க, லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வித்தவுட் லேப்டாப் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியான மேசிவான கண்ட்ரோலர். இது வந்து XDJ RX3. இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன். இது ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா RX2 RX1 இருந்தது. RX3 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதோட டிஸ்பிளே தான் வந்து இதில் ஹைலைட். 10.1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் டச் டிஸ்பிளே. அடுத்தது பார்த்திங்கன்னா CDJ 3000. ஏன்னா அதில் சீரீஸ் கிடையாது இப்போது. இதோட டிஸ்பிளே வந்து 9 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 9 inch டிஸ்பிளே டச், அதுவும் 9 inch டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. CDJ 3000 பிளேயர்ஸ். இதுதான் நீங்கள் கிளப்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மிக்சர் தான் வந்து சூப்பரான மிக்சர். இது வந்து 6 சேனல் மிக்சர். நார்மலாக டிஜேஸ் மிக்சர் பார்த்திங்கன்னா 4 சேனல் தான் வரும். இது 6 சேனல் டிஜே மிக்சர். மேசிவாக இருக்குது. இதோட ரோட்ரி நோப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேடர்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆஸ் நார்மல் ப்ரொஃபஷ்னல் மிக்சர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து 6 சேனல்னால நீங்கள் வந்து மல்டிபிள் யூசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து DJM V10, அப்புறம் CDJ 3000 இன்னொரு பிளேயர். இது வந்து ப்ரொஃபஷ்னல் கிளப் சீரிஸ் செட். கிளப் சீரிஸில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கிளப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்க. நம்ம அகாடமியில் வந்து 1000 சீரிஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே சேம் தான், சில விஷயங்கள் மாற்றி இது கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 2000, அப்புறம் 1900 இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் பிளேயர்ஸ் வந்து பயனில் இருக்குது. இது வந்து நியூ வெர்ஷன் 3000ன்றது வித்தவுட் சிடி வரும். இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா FX டிவைஸ். இது வந்து சூப்பரான ஒரு FX ப்ராசஸர். இது வந்து RMX 1000 நிறைய டிஜேஸில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டிஜேஸ்லாம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேறு லெவலில் FX ப்ராசஸர். நீங்கள் எந்த மிக்சருக்கோ கண்ட்ரோலுக்கோ கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த செட்டப் வந்து கிளப் சீரிஸ், கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் தான் இருக்கும். இந்த செட்டப் வந்து டிஜே ஸ்கிப் போடுது, அவர் டர்ன் டேபிள் யூஸ் பண்ணுவார். ஸோ டர்ன் டேபிள் ப்ளஸ் S11 நினைக்கிறேன் இந்த மிக்சரு, ஐ எம் நாட் ஷுர், பட் அந்த மிக்சர் இந்த நம்பர் பார்க்கல. ஸோ மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த XDJ RX3 தான் இந்த ஈவெண்ட்லேயே இருந்தது. இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். கிளப் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர்ஸ். இந்த பார்த்தீங்களா ஃபேஸ் யூஸ் பண்ணுறாரு, டிஜே ஸ்கிப் வந்து இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறாரு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டர்ன்டபிள் வீடியோஸில் ஃபேஸும் டிவைஸ் இருக்குது, நீடில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் தான் ஸ்கிப்பும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த கண்ட்ரோலர் பாருங்கள், சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து XDJ RX3. पुराने टाइप का है इसका. இந்த RX3 உடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அளவுக்கு இருக்கும். இந்த RX3 வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டலோன் டிஜே கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ டிஜே ஸ்கிப் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிஜே ஸ்கிப் வந்து ஒரு ஸ்க்ராச் டிஜே. டிஜே ஸ்கிப் பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் வந்து ப்ளே பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் அவருடைய ஸ்டைலே ஹிப்ஹாப் மியூசிக்காக தான் இருக்கும். இந்தியாவில் ஸ்க்ராச் டிஜேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சென்னையில் வந்து டாப் ஸ்க்ராச் டிஜே இருக்கார், அவர் டிஜே கேவ் கூட வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறாரு. அவர் வீடியோஸும் பாருங்கள். அவர் ஸ்க்ராச்சிங் டெக்னிக்ஸ் அப்புறம் டிஜிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டுருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பேசினேன் புரிஞ்சிருக்காது, ஏன்னா ஹவுஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப லோடாக இருந்துச்சு இந்த ஏரியாவே. ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒர்க் ஷாப்ஸ் ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் டாப் டிஜே வந்தாச்சு. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒர்க் ஷாப் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. If you think there's a feature which is missing but is possible on the current equipment by minor software update, we can have that done. So once again, thank you for worrying. I will not take much more time. That's our DJ skip. Today, before we start, two more. For performing while in that. How do you do that? So please be loud and clear. How do you do it? One single cable to the CDJ from the computer, and here there will go for record box. Okay, so he's kind of right, but there are two steps that are missing. So what you do is, you basically go into export mode. Everybody can see my laptop. ஸோ நிறைய டிஜேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. டிஜே ஸ்கிப் அப்புறம் டிஜே துஹின் மேத்தா 2 பேருமே வந்து அஃபிஷியல் பைனியர் டிஜேஸ். Nobody connects the mixer except me and Tohin. I have not seen anybody even request for it. Yeah. So always tell your tech guys or if you are the resident DJs, get yourself a router. Mixer is connected. I'll give you the reason also why it is connected. இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நான் வந்து வீடியோவாக ஒன்று போடுறேன். ஆல்ரைட் கைஸ், பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துக்க மாட்டேன்னு. ஸோ ஈவெண்ட்ஸில் கூட நான் போனேன்னா என்னோடய ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன். டிஜே ஸ்கிப் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், துஹின் மேத்தா இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப் டிஜேஸ். ஸோ தே ஆர் க்ளோஸ் டு மீ. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க. பட் போய் நான் ஃபோட்டோலாம் ரிக்வெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் மச் அப்ரிஷியேட்டட். போனோடனே வந்து பேசினாங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பேசணும், நியூ அப்கமிங் ப்ரொஃபஷனல் டிஜே டிவைஸ் பற்றிலாம் பேசணும். பட் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறது கேமராமெல்லாம் கொண்டு போனதில்லை. ஸோ அது வந்து ஒரு பர்சனலாக வந்து பேசுவோம், நிறைய பேசுவோம். அந்த பேசி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் இண்டியன் டிஜேஸ். ஸோ இவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ், இதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட பேசும்போது தான் வந்து நிறைய ஐடியாஸ் வரும்.
அந்த ஐடியாஸ் தான் வந்து நான் யூடியூப்பில் நான் போடுறேன். அந்த ஐடியாஸ் தான் வந்து ப்ராக்டிக்கலாக ப்ளே பண்ணி நாங்கள் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் ஃப்ரம் பைனியர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வந்து இந்த ஒரு ப்ளாக் தான். மோஸ்ட்டாக நான் ப்ளாகெல்லாம் வந்து வெளியே எடுக்க மாட்டேன். இது வந்து உங்களுக்காக தான், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் மெயினாக அந்த ப்ளாகு. ஸோ நிறைய வியூஸ்லாம் பார்க்குறீங்க, நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ளாகே நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இன்னும் அந்த ஈவெண்ட் போயின்னு தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 to 4 hours போகும் போல். பட் எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஒரு 2 hours வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளான் பண்ணி ஒரு கேமராமேனை கூப்பிட்டு தான் போகணும் போல் இருக்குது. ஸோ ப்ளாக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வந்து பார்க்குறோம் யூடியூப்பில், பட் ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நம்ம பண்ணும்போது தான் தெரியுது. பட் ஆனால் ஒரு நல்ல அவுட்புட் இருக்குதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்குறாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வ்ளாக் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூபராக வந்து வெளியே போய் வ்ளாக் பண்ணுறது. கண்டிப்பாக நிறைய அவுட் சைட் வீடியோஸ்லாம் நான் போட நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. DJ Rahul. Bye.